இயேசுபிரான் அவர்களை சிலுவையில் அறைவதற்காக கொண்டு செல்கின்றார்கள். பூ போன்ற அவர் மேனியை சவுக்கால் அடிக்கின்றான் ஒரு பாதகன். மற்றொரு பாதகன் சிலுவையை அவர் தோளிலே சுமத்தி மலை மீது இழுத்துச் செல்லுமாறு பணிக்கின்றான். இன்னும் ஒருவன் சாலை ஓரத்திலே கிடந்த முட்செடியை கிரீடமாக மாற்றி அவர் தலையின் மீது வைத்து அழுத்தி ரத்தம் சொட்டுவதைக் கண்டு ரசிக்கின்றான். இவற்றையெல்லாம் பொறுத்து கொண்டு நம் அருள்வள்ளல் மலையின் மீது செல்கின்றார். அங்கே சென்று ஆணிகளை வைத்து சிலுவையில் அறைகின்றார்கள். இயேசுநாதரின் அங்கமெல்லாம் புண்ணாகி ரத்தம் சொட்டுகிறது. அப்பொழுது கூட அவர் சொல்கின்றார், தன்னறிய திருமேனி சதைப்புண்டு தவிப்பெய்தி பண்ணறிய பலபாடு படும்போதும் பரிந்தந்தாய் இன்னதன் அருகில்லார் தாம் செய்வது இவர் பிழையை மன்னியும் என்று எழிற்கனிவாய் மலர்ந்தார் நம் அருள்வள்ளல். ஆண்டவா, இவர்கள் என்ன தவறு செய்கின்றார்கள் என்பதை தெரியாமல் செய்கின்றார்கள். இவர்கள் செய்த தவறை மன்னித்து விடு என்று கேட்கின்றார் அல்லவா, அவர்தான் நம் அருள்வள்ளல். இதைத்தான் வள்ளுவரும் சொல்கின்றார், இனரறி தோய்வன்னை இன்னார் செய்யினும் புனரின் வெகுளாமை நன்று. தீயினால் சுடுகின்ற அளவிற்கு ஒருவன் நமக்கு துன்பம் செய்தாலும் அவன் மீது வெறுப்பு கொள்ளாமல் இருப்பது நல்லது என்று.